நேர்களுக்கு இனிய வணக்கம். விருச்சிகம் ராசிக்கார நேர்களுக்கு பொதுவாகவே விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில சமூகத்துல நடக்கிற அவலங்களை தட்டி கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சொல்ல போனா இப்போ பொது இடங்கள்ல ஒருத்தங்களை போட்டு எல்லாரும் அடிச்சிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல கூட்டமா இருக்குதுன்னா நம்ம எல்லாம் கண்டுக்காம போயிடுவோம். ஆனா இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னப்பா ஆச்சு, ஏப்பா என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. அந்த பிரச்சனை அந்த அடி வாங்குற நபர்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணி, எதனால உங்களை போட்டு அடிக்கிறீங்க, தப்பே பண்ணியிருந்தாலும் பாவம் தானே, ஒரு உயிரை அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கா அப்படின்னு அந்த அடி வாங்குற நபருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்டவங்க தாங்க நம்ம விருச்சிகம் ராசிக்காரங்க. விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் வாழ்க்கையில முன்னேறினா போதும் அப்படிங்கிற சுயநலம் இவங்க கிட்ட இருக்காது. எல்லாரும் வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வரணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட தாங்க இருப்பாங்க. விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் கையில ₹1 கூட இல்லைனாலும் மற்றவங்க உதவி பணத்தாவேன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. 4 பேர்த்துக்கிட்ட பிச்சை எடுத்தாவது அவங்களுக்கு உதவி செய்வாங்க. இவங்க வாழ்க்கையில 1008 பிரச்சனை இருக்குங்க. ஆனா மற்றவங்க உதவின்னு வந்தாங்கன்னா இருங்க பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கைக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு ஏத்த மாதிரி நெளிவு சுழிவை அறிஞ்சு அவங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டிப்பா நம்ம விருச்சிகம் ராசிக்காரங்க சொல்லுவாங்க. விருச்சிகம் ராசிக்காரங்களை உறவா பெற்றவங்க ஒவ்வொருவங்களும் வாழ்க்கையில புண்ணியம் பண்ணிருக்கணும். ஏன்னா விருச்சிகம் ராசிக்காரங்க தன்னோட வாழ்க்கையவே உறவுகளுக்காகவும் அன்புக்காகவும் தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்கள பத்தி 1% கூட விருச்சிகம் ராசிக்காரங்க யோசிக்கிறது இல்ல. நம்மளுக்கு என்னப்பா, நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையும் மறுபடியும் பாத்துக்கலாம், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நம்ம குடும்பத்திற்கு நல்லா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க. சின்ன குழந்தையில இருந்து பெரிய வயசு வரைக்கும் விருச்சிகம் ராசிக்காரங்க ஒரே மாதிரி தாங்க இருக்காங்க இது நாள் வரைக்கும். அது மட்டும் இல்லைங்க, அன்பு ஒருத்தவங்க வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க அன்பு ஒருத்தவங்க மேல வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்மூடித்தனமா நம்பிடுவாங்க. அவங்க தப்பே பண்ணாலும் அவனுக்கு என்ன சூழ்நிலையோ தெரியாம பண்ணிட்டான், அவனோட சூழ்நிலை எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சக்கூடிய நல்ல குணம் தாங்க விருச்சிகம் ராசிக்காரங்க கிட்ட இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க சொந்த பந்தம், குடும்பத்தில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ், யாரா வேணாலும் இருக்கட்டும், யாருமே இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் இந்த விருச்சிகம் ராசிக்காரங்களுடைய நல்ல குணத்தை புரிஞ்சுக்கல. இவன்லாம் எதுக்குமே உருப்படியில நல்ல 4 காசு கொண்டாடுறதில்ல அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட பேசுவாங்க. ஆனா அப்படி இல்லைங்க. விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கிறதுலாம் சம்பாதிப்பாங்க. மத்தவங்க உதவின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்க, சட்டையில ₹1 இருந்தா கூட எடுத்து கொடுத்துருவாங்க. இதுதான் இவங்க கிட்ட இருக்கிற வீக்னஸ். இப்படி எல்லாத்துக்கும் கொடுத்து இவங்க சொல்ல போனா இவங்க 10-15 வருஷம் உழைச்ச காசையே நம்பி ஏமாந்து போயிருப்பாங்க. அன்புக்கு அடிமையாகி சரி தேவைன்னு கேட்டிருப்பான், ஒரு ஃப்ரெண்டு தொழில் தொடங்கணும் கொடுடா நான் கொடுத்துறேன்னு கேட்டிருப்பாங்க, கொடுத்துருவாங்க. அவங்க ஏமாத்திட்டு போயிருவான். என்ன பண்றது, நம்ம நண்பன் தான் நம்ம நம்பி கொடுத்தோம், இப்படி ஏமாத்திட்டானே அப்படின்னு நினைச்சிட்டு சரி பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இவங்க அடுத்த வேலையை பார்ப்பாங்க. ஆனா குடும்பத்தில் இருக்கிறவங்க விடுவாங்களா, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது 10 வருஷம் உழைப்பு, இப்படி அடுத்தவன் ஏமாத்திட்டு போயிட்டானே என்னங்க பண்றதுன்னு மனைவி உங்க அம்மா அப்பாலாம் திட்டுவாங்க. பரவாயில்ல பாத்துக்கலாம், அதுக்கு ஒரு காலம் வரும், எல்லாத்தையும் முருகர் பாத்துக்குவாருன்னு சொல்லுவீங்க. கடவுள் பாப்பாருன்னு உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட உங்களை கேவலமா சொல்லுவாங்க. நீங்க முருகரை வேண்டுவீங்க, முருகா என் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டு, நான் வாழற வாழ்க்கையும் குடும்பத்துக்காக தான். அவங்க கூட என்னை பத்தி நல்ல குணத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா நான் இப்பவே உயிரை விட்டுறேன் அப்படின்னு புலம்பி இருப்பீங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கைய முருகர் மாத்த போறாரு, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். இந்த பிப்ரவரி மாதத்துல உங்க வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்கள் நடக்க காத்துட்டு இருக்கு. அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது, குழந்தை பேரு கிடைக்க போகுது, பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து வரப்போகுது, உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. புதிய உறவுகளால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. மாணவர்களோட கல்வி முன்னேற்றம் காணப்படும். புதிய தொழில் தொடங்கினீங்கன்னா லாபம் இரட்டிப்பாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்க சொந்த பந்த வருகையினால உங்க குடும்பத்துல சந்தோஷம் பெருக போகுது. உங்க குடும்பத்துல அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. எத்தனை அதிசயம் நடந்தாலும் நீங்க இந்த ஒரு விஷயத்தையும் மட்டும் உயிர் போகிற நிலை வந்தாலும் கண்டிப்பா செய்யக்கூடாது. அது என்ன விஷயம் அப்படின்னா என்னன்னு தெரியுங்களாங்க, நீங்க எந்த சொல்ல ஒருத்தங்கிட்ட சொன்னீங்கனாலும் ஒரு செயலை செஞ்சீங்கனாலும் அதனால மத்தவங்களுக்கு பாதிப்பு வருமா, நம்மளுக்கு பாதிப்பு வருமா, யாருக்கு நன்மை தருன்னு ஆராய்ஞ்சு எந்த சொல்ல சொன்னாலும் சொல்லுங்க, செயலை செஞ்சாலும் செய்யுங்க. இப்படி நீங்க சொல்லும் போதும் செய்யும் போதும் தவறி ஏதாவது ஒரு செயலை செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிசயம்ல கொலாப்ஸ் ஆயிருங்க. கொஞ்சம் கவனத்தோட பொறுமையோட நடந்துக்குங்க. மற்றபடிக்கு உங்க வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும் தாங்க நடக்கும்.
விருச்சிகம் ராசிக்காரங்களே, இந்த 2025 பிப்ரவரி மாசம் நீங்க தொட்டதெல்லாம் பொன், நினைத்ததெல்லாம் நிறைவேற போகுதுங்க. தொழில் வறட்சி, நினைப்பதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு உங்க ராசியில இருக்குதுங்க. பொருளாதாரம் உச்சம் தொடும் நிலை என்று விருச்சிக ராசிக்கு பிப்ரவரி மாதம் பெரும்பாலான கிரகங்கள் மிக மிக சாதகமான இடத்தில் இருக்கின்றன. எந்த விஷயங்களில் விருச்சிகம் ராசியினர் கவனமாக இருக்க வேண்டும்? விருச்சிகம் ராசிக்கு பிப்ரவரி மாதம் தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம் பற்றி நம்ம சுருக்கமா பார்க்கலாங்க. விருச்சிகம் ராசி 2025 பிப்ரவரி மாசம் நடக்கக்கூடிய பலன்கள்னு பாத்தீங்கன்னா, விருச்சிகம் ராசிக்கு கடந்த சில வாரங்களாக ஏற்ற இறக்கமாக இருந்த கிரக நிலைகள் பிப்ரவரி மாதம் அனுகூலமான நிலையில் இருக்கின்றன. தொழில் வளர்ச்சி, நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு, பொருளாதார உச்சம் தொடும் நிலை என்று விருச்சிக ராசிக்கு பிப்ரவரி மாதம் பெரும்பாலான கிரகங்கள் மிக மிக சாதகமான இடத்தில் இருக்கின்றன. எந்த விஷயங்களில் விருச்சிகம் ராசியினர் கவனமாக இருக்க வேண்டும்? விருச்சிகம் ராசிக்கு பிப்ரவரி மாதம் தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம் பற்றி நாம பார்க்கலாங்க. விருச்சிகம் ராசிக்கு 2025 பிப்ரவரி மாதம் பொது பலன்கள் பார்க்கலாங்க. முதல்ல விருச்சிகம் ராசியினருக்கு பிப்ரவரி மாதம் கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பெயர்ச்சி அடிப்படையில் கிட்டத்தட்ட ஜாக்பாட் அடித்திருக்கும் ராசியினர் என்று கூடும் அளவுக்கு பெரும்பாலான கிரகங்களின் சேர்க்கை அமைப்பும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நிலையில் இருக்குதுங்க. எல்லா தேவைகளையும் உடனுக்குடன் பூர்த்தி செய்ய முடியும். பொருளாதார ரீதியான எந்த விதமான அசௌகரியமும் ஏற்படாது. வருமானம் உச்சம் பெறும். உங்களது எல்லா கடந்த கால மற்றும் நிகழ்கால நிகழ்ச்சிகளுக்கும் உடனடியான பலன் கிடைக்குங்க. எதிரிகளை சமாளித்து முன்னேறுவீர்கள். வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும். கடினமான வேலைகளை செய்து முடிப்பீர்கள். போட்டிகளில் வெற்றி உங்களுடையதாகும். பெயரும் புகழும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்கள், நகைகள் வாங்கும் யோகம் உள்ளதுங்க. விருச்சிகம் ராசிக்கு 2025 பிப்ரவரி மாதம் குரு வக்ர நிவர்த்தி பெயர்ச்சி பலன்கள் பார்க்கலாங்க. விருச்சிகம் ராசிக்கு மாதத்தின் துவக்கத்திலேயே வக்ர நிவர்த்தி அடையும் குரு பகவான் நேரடி பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கறதுனால கடந்த 3 மாதங்களாக இருந்த நெருக்கடியான நிலைகள் எல்லாம் முன்னேற்றத்தில் இருந்த தடைகளும் காணாமல் போகும். பொருளாதார நெருக்கடி மறைந்து கையில் பணம் தாராளமாக புழக்க துவங்கும். சாதகமான நீங்கள் செய்யும் வேலைகளுக்கு கூட பெரிய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் இருந்த தடை நீங்கி இந்த மாதத்திலேயே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அற்புதமான காலம்னு சொல்லலாங்க. விருச்சிகம் ராசிக்கு 2025 மாதம் சனி பெயர்ச்சி பலன் பார்க்கலாங்க. விருச்சிகம் ராசியினருக்கு சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது, புதன் இணைவது ஆகியவை வியாபாரத்தில் உங்களை முன்னேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பை கொடுக்குதுங்க. உங்களுக்கு போட்டிகள் மட்டும் எதிரிகள் இருந்தால் கூட அவர்களை சாமர்த்தியமா நீங்க வென்றுவீங்க. உயர் அதிகாரிகளால பாராட்டும் வெகுமதியும் கிடைக்க போகுது. விரும்பி இடமாற்றம் அல்லது புதிய வேலைகள் உங்களுக்கு கிடைக்க போகும் காலகட்டங்க இனி வரும் காலகட்டம். ராசிக்காரங்களே, 2025 பிப்ரவரி மாதம் சுக்கிர பயிற்சி பலன்களை பார்க்கலாங்க. பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை மாற்றம் காணாமல் இருக்கும் முக்கியமான கிரகங்கள் 1 சுக்கிரன். விருச்சிக ராசிக்கு வாழ்க்கை துணையால் பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இதுங்க. அதே போல காதல் திருமணத்திற்காக காத்து கொண்டு வருபவர்களுக்கு இந்த மாதமே திருமணம் கைகூடி நடக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், வீட்டுக்கு தேவையான வசதிகளை மேம்படுத்திக் கொள்வீர்கள். உங்களால் வாழ்க்கை துணைக்கு இந்த மாதம் யோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்க இல்லத்துல அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. புதியதா வீடு கட்டி வீட்டுக்கு குடியேறுவீங்க. சீமந்தம், காதுகுத்து போன்ற சுப நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக உங்க இல்லத்தில் நடக்கும். உங்க இல்லத்துல கடன் இல்லாத சந்தோஷமா நிம்மதியான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதம் கவனமாக இருக்க வேண்டிய எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, விருச்சிகம் ராசிக்காரங்களே, இந்த பிப்ரவரி மாசம் அளவுக்கு எதிர்மறையான கிரக அமைப்புகள் இல்லை. இருந்தாலும் குரு பகவான் நேரடியாக ராசியை பாக்குறதுனால உடல் ஆரோக்கியத்துல, குறிப்பாக செரிமான கோளாறு உள்ளிட்ட விஷயங்கள்ல கூடுதலா நீங்க கவனம் இருக்கணும்.
கவனமா பாத்துக்கணும். தேவையில்லாத பொருள்களை எல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது. உடலுக்கு எது ஒத்துக்குமோ அந்த உணவு பண்டங்களை மட்டும் சாப்பிடுங்க. எண்ணெயில பொரித்த பண்டங்களை அதிக அளவு உட்கொள்ளாதீங்க. உங்க உடம்ப பாத்துக்கிட்டாதாங்க சுவர் இருந்தாதானங்க ஓவியம் வரைய முடியும் அப்படிங்கிற பழமொழியை புரிஞ்சுக்கிட்டு உங்க உடம்ப முதல்ல பாருங்க. அதுக்கு அடுத்தது வேலை, மத்தத பத்தி யோசிக்கிறதெல்லாம் அடுத்தப்பட்ட விஷயம் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு செயல்படுங்க. மற்றபடிக்கு உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும். இந்த பிப்ரவரி மாதம் மிகவும் அற்புதம் நிறைந்த மாதமாக உங்களுக்கு இருக்குதுங்க. உள்ளடக்கிய நட்சத்திரங்கள் பார்த்தா என்னன்னு, முதலாவதாக விசாகம் 4வது பாதம், அனுஷம், கேட்டை. இந்த நட்சத்திரங்கள்லாம் உள்ளடக்கியதாங்க விருச்சிகம் ராசி. கிரகணின்னு பாத்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரியனுங்க, புதன், சுகஸ்தானத்துல சனி, பஞ்சமஸ்தானத்துல சுக்கிரன், ராகு, கலத்திரஸ்தானத்துல குரு, அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துல செவ்வாய், லாபஸ்தானத்துல கேது அப்படிங்கிற மாதிரி கிரக நிலை இருக்கு. கிரக மாற்றம் பார்த்தா 5ஆம் தேதி 2வது மாசம் அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து புதன் சுகஸ்தானத்துக்கு மாற போறாரு. 11ஆம் தேதி 2வது மாசம் அன்னைக்கு கலத்திரஸ்தானத்துல இருந்து குரு வக்ர நிவர்த்தி ஆக போறாருங்க. 12ஆம் தேதி பிப்ரவரி மாசம் அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சூரிய சுகஸ்தானத்துக்கு மாற போறாருங்க. 21ஆம் தேதி பிப்ரவரி மாசம் அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க. 26ஆம் தேதி பிப்ரவரி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து புதன் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற போறாருங்க. இதனால உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலன்கள்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொடுத்த வேலைகளை கணக்கச்சிதமா முடிச்சு அதுல சிறந்து விளங்க போறீங்க. இந்த மாதம் எதிர்பார்த்த பணவரத்து உங்க கையில வந்து சேரப்போகுது. ராசியில் இருக்கும் வக்ர சனியால மன நிம்மதி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். எல்லாமலையும் கவனமா நீங்க செயல்படணும். தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் ஸ்தானத்தை அவரே பாக்குறதுனால யோகம் களங்கடங்கு அதிகரிக்கும். பணப்புழக்கம் உங்களுக்கு அதிக அளவில் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் நீங்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையா சந்தோஷமா வாழ போறீங்க. சேமிப்பு அதிகரிக்க போகுதுங்க. கலைத்துறையினருக்கு பிரச்சனை குறையும். பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும். அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது. வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பொருள் வரத்து கூடும். பயணம் செல்ல நேரலாம். அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சல், காரிய தாமதம் போன்றவை ஏற்படும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லதுங்க. காரிய அனுகூலம் ஏற்படும். உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவருவீர்கள். உங்கள் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்னன்னு பார்த்தா, விசாகம் 4வது பாதம். விசாகம் 4வது பாதத்துக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க. இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளிடமிருந்து அனுசரித்து செல்வது நன்மை தரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு அலைச்சல் இருக்கும். குடும்பத்தில் அமைதி காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை இருக்கும். பிள்ளைகள் கல்வி தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உறவினர் வருகை இருக்கும். அடுத்ததாக அனுசம் நட்சத்திரம். இந்த மாதம் உங்களது ஆலோசனைகளை கேட்டு சிலர் அதனை கடைபிடித்து அதன் வழி நடந்து வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். உங்கள் குடும்பத்திலும் உங்கள் சொந்த பந்தங்களிலும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. உங்கள் உடல்நிலையை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். காரிய தடைகள் நீங்கும். எல்லா வகையிலும் நல்பலனே ஏற்படும். புண்ணிய காரியங்களில் நீங்க ஈடுபடுவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் நீங்களுடைய வேண்டுதலை வைக்க போறீங்க. அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம். உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அற்புதம் நிறைந்த மாதமாக இருக்குதுங்க. இந்த மாதம் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்களது செயல்கள் மூலம் புகழ் கிடைக்குங்க. எதிர்பாராமல் நடக்கும் திருப்பங்களால் சாதகமான பலன் கிடைக்கும். உல்லாச பயணங்களுக்கு செல்ல நேரலாம். கேட்டை நட்சத்திரக்காரங்களே, உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நினைச்ச காரியங்களாம் நடக்கும். உங்கள் இல்லத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். புதிய நபர்களின் சந்திப்பால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகிறது. கல்வின்னு எடுத்துக்கிட்டா, கல்வியில இந்த காலகட்டத்துல இந்த விருச்சிகம் ராசி குழந்தைங்களுக்கு சிறந்த முறையில் இருக்குங்க. வேலை தேடும் விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க படிப்புக்கேத்த தகுதிக்கேத்த வேலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்க போகுது. வேலை மாத்தணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் கூட வேலை மாற்று வேலையை தேடி போனீங்கன்னா கண்டிப்பா மாற்று வேலை கிடைக்குங்க. நீங்க எந்த செயலை செஞ்சாலும் பொறுமையை கடைபிடித்து செய்யுங்க. முருகரை வணங்கி செய்யுங்க. கண்டிப்பா அந்த செயல்ல வெற்றி நிச்சயம் கிடைக்கும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். விருச்சிகம் ராசிக்காரங்களே,
விருச்சிகம் ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள்லாம் நீங்கி இன்பங்கள் பல மடங்கு அதிகரிக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க. பரிகாரம் என்னன்னு பார்த்தா, முருக கடவுளை வணங்க எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும், குடும்பத்தில் அமைதி உண்டாகும். விருச்சிகம் ராசிக்காரங்களே, உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தா திங்கள் கிழமை, செவ்வாய்க்கிழமை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தா பிப்ரவரி 9ஆம் தேதி, பிப்ரவரி 10ஆம் தேதி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பார்த்தா ஆரஞ்சு நிறம், மஞ்சள் நிறம். நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.